Hello students, நம்ம 8th standard English portion தான் பார்க்க போறோம். ஸோ எனக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போறோம். ஸோ ஹின்ஸ் டெவலப்பிங் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து ஒரு பேசேஜ் எழுதுறதுக்காக, அதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்காக ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து கதையை வந்து எழுதணும். ஸோ அதுதான் வந்து ஹின்ஸ் டெவலப்பிங். ஸோ அதாவது அவங்களே கதை வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம சொந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வார்த்தைகள் போட்டு நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். So read the hints twice or thrice carefully. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வந்து நம்ம ஒரு தடவை இல்லைனாம 3 தடவை 2 தடவை ஒழுங்கா படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் த பேசேஜ் வச்சு எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Be careful to correct as naturally as possible the various points given in the text. ஸோ வந்து அந்த ஹிண்ட்ஸில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நேச்சராகவே நீ கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் த மேட்டர் இன் 2 or 3 passages. ஸோ அந்த மேட்டரை வந்து 1, 2 இல்லை 3 பேராகிராஃபாக நீ வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். கிவ் அ சூட்டபிள் டைப். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கதைக்கு ஏத்தமான ஒரு தலைப்பை வந்து நீங்க கொடுக்கணும், ஹெட்டிங்கை நீங்க கொடுக்கணும். இதுதான் வந்து 5 பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹிண்ட்ஸை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலாக வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து இது வந்து 2 இல்லை 3 பேராகிராஃபில் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் வந்து இது கரெக்டான டாபிக் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்ஸ்னால் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஐஃபன் போட்டு போட்டு நடுவில் வந்து கொடுப்பாங்க. Farmer in a village had a hen, golden egg. Farmer became rich, selling golden eggs. He is greedy and egg every day. Not enough, thought to get all eggs. Killed to get all eggs. Killed the hen, found no eggs. Farmer is very sad. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கண்டினியூஷனே இல்லை. ஓகேங்களா, கதை என்னன்னு தெரியாது, பட் சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நீ வந்து ஃபுல் கதையை எழுத போறீங்க. ஸோ இங்கே அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். There lived a farmer in a village. He had a hen. The hen used to lay a golden egg every day. The farmer used to sell the golden egg in the market and got huge amount of money. Soon he became rich. The farmer was very greedy. He thought, at present I get an egg every day. This is not enough. Why should not I get all the eggs at a time? I must kill the hen to get all the golden eggs at a time. And the greedy farmer killed the hen that he did not find any egg. He was very sad now. ஸோ வந்து ஒரு வில்லேஜ், ஒரு ஃபார்மர் இருக்காரு, விவசாயி இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு கோழி இருக்கு. அந்த கோழி வந்து தங்க முட்டை வந்து டெய்லியும் போடும். ஸோ டெய்லி பார்த்தா ஒரே ஒரு தங்க முட்டை தான் போடும். ஸோ இந்த ஃபார்மர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லியும் தங்க முட்டை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் நல்ல பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு வந்துருவாரு. அப்புறம் வந்து திடீர்னு வந்து இப்போ ரொம்ப பணக்கார ஆயிட்டாரு எல்லாம் வித்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர் வந்து கிரீடினா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பைத்தியம் பிடிச்சி சொல்ல, பணம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேராசைப்பட்டு இருக்காரு. ஸோ he thought, அவர் என்ன நினைச்சாருன்னா, அட் ப்ரெசென்ட் ஐ கெட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எக் தான், ஒரு முட்டை தான் கிடைக்குது. ஸோ எனக்கு அது பத்தல, ஒரு நாளைக்கு எனக்கு 4 முட்டை வேணும்னா அந்த கோழியை வந்து கொலை பண்ணிட்டோம்னா அது உள்ளதை முட்டை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு அந்த ஆளுக்கு. அந்த ஆள் என்ன பண்ணா, கோழியை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு கோழி கொலை பண்ணிட்டப்ப எப்படி முட்டை கிடைக்கும்? அதனால வந்து அதுக்கப்புறம் தான் யோசிச்சு அந்த பேராசையில என்ன பண்றோம்னு தெரியாம அந்த வேலையை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சோகமாயிட்டான். ஸோ இந்த பேசேஜுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன பாயிண்ட் வந்து இது நல்லா இது வந்து இந்த இன்ஸை வந்து நீங்க நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க அதை வந்து எல்லாமே நேச்சுரலா ஹின்ஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் எதை பத்தி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்மர் பத்தியும் ஒரு கோல்டன் எக் பத்தியும் கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நீங்க வந்து பேராகிராஃபா ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, இதுல இருக்க எல்லா ஹிண்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணணும். லைன் பை லைனா தான் இது வந்து அப்படியே ஃபுல் கனெக்டட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேசேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹெட்டிங் அவங்க இது கொடுத்துருக்காங்க, கிரீடி ஃபார்மர் அப்படின்னு, பேராசை பிடிச்ச ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கா அவங்களோட ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். இதே மாதிரி அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 2, 3 ஹிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க எது வேணா எடுத்து நீங்க வந்து ஓனா ஹோம்ஒர்க் எழுதலாம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.